எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா விமர்சனம் வச்சுட்டு வர்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுறதே கிடையாது. எத்தனையோ போராட்டங்கள் நடந்துட்டு வருது. ஆனா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்படுறாங்க. தேர்தல் நேரத்தில் வந்து அவர்கள் இதற்கான விளைவை சந்திப்பாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? அதற்கான விளைவுகளை நாங்கள் சந்திக்கிற பொழுது சந்திக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு நிரந்தர கொள்கையற்றவர். 10 நாளைக்கு ஒரு கொள்கை பேசுகிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி தேஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு 7ஆம் தேதி பேசினார். ஜூலை 7ஆம் தேதி பேசினார். தேஞ்சு போன கட்சிக்கு, அழிஞ்சு போன கட்சி, முகவரியே இல்லாத கட்சின்னாரு. அவர் ஏன் அந்த கட்சிக்கு 16ஆம் தேதி அழைப்பு கொடுக்குறாரு? எத்தனை கம்பளம் விரித்து நான் வரவேற்கிறேன்னு ஏன் சொல்கிறாரு? ஜூலை 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை அன்றைக்கி தான் தொடங்குறாரு. தொடங்குற அன்றைக்கி என்ன சொன்னார்? கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து போய் விட்டது, அழிந்து போய் விட்டது, அந்த கட்சிக்கு முகவரியே இல்லைன்ட்டார். முடிஞ்சு போச்சுல்ல. முடிஞ்சு போன ஒரு கட்சியை 17ஆம் தேதி சிதம்பரத்தில், 16ஆம் தேதி ஜூலை 16ஆம் தேதி சிதம்பரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் எங்கள் அணிக்கு வர வேண்டும், நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஒரு அழிஞ்சு போன கட்சியை, தேய்ந்து போன கட்சியை, ஒரு முகவரி இல்லாத கட்சியை வாங்கன்னு ஏன் அழைக்கணும்? அதை அழைச்சாரு. உங்கள் அழைப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம். நீங்கள் விரிக்கிற அந்த ரத்தன கம்பளம் அல்ல, ரத்தக்கரைக்கு படிந்த கம்பளம்னா அடுத்த நாள் அவர் கோவம் வந்துட்டுது. உடனே கம்யூனிஸ்ட் கட்சியை வசம் மாதிரி புளிகிறார். ஒரு நாளைக்கு ஒரு கட்சியை பற்றி ஒரு மதிப்பீடு செய்கிறதுக்கு ஒரு 10 நாளுக்குள்ள பல மதிப்பீடா? அவர் சொல்கிறான்ட்டு நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் அவரை வச்சு கேட்குறீங்களே, அதுதான் எனக்கு சங்கடமாக இருக்குது. அப்படியா? 25 கோடி நீங்கள் ஒரு 10 கோடி சேர்த்து சொல்கிறீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி யாராலும் அடகு பிடிக்கவும் முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் விலையும் போகாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு எடப்பாடிக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. அதிமுக வரலாறே முதல்ல அவருக்கு தெரியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதை யார் ஆதரித்தா, எந்த கட்சி கொடி பிடித்தது, யார் எம்ஜிஆரை பாதுகாத்தார் இல்லைங்கிற அந்த சாதாரண விவரம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அவருவே கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு பேசலாமா? அப்படி பேசுவதற்கு தகுதி இருக்கா முதல்ல இருக்குது? எந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு முனையளவு கடுகளவு கூட தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி.